குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் மாடலிங் இந்த பேப்பரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிற இந்த பேப்பர் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸுக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து 5th செமஸ்டரில் வந்து வரக்கூடிய பேப்பர். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் புக் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங் பை ஜேஎன் கபூர். இந்த ஆத்தரோட ப்ரிஸ்கிரைப்டு புக்கை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். மேத்தமேட்டிக்கல் மாடலிங் பை ஜேஎன் கபூர் அப்படிங்கிற இந்த புக்கு. ஸோ இது வந்து கோர் பேப்பர் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னது இருக்குது அப்படின்ட்டு பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கில் வந்து சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ் ரிக்வயரிங் மேத்தமேட்டிக்கல் மாடலிங். ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் மாடலிங் வந்து எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸ், மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டு. ரெண்டாவது யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக். இந்த டாப்பிக்கில் வந்து லீனியர் growth அண்ட் டிகே மாடல் இதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் லீனியர் growth அண்ட் டிகே மாடல் அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் மாடல் இதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மூணையும் வந்து செகண்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்டில் வந்து இதே மேத்தமெட்டிக்கல் மாடலிங் தான் த்ரூ சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அது வரக்கூடியது. ஸோ இதில் வந்து ப்ரீ ப்ரெடேட்டார் மாடல், அப்புறம் வந்து காம்படிஷன் மாடல், அதுக்கப்புறம் வந்து மாடல் வித் ரிமூவல் அண்ட் மாடல் வித் இமிக்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் எபிடெமிக்ஸில் வந்து சிம்பிள் எபிடெமிக் மாடல், சஸ்டைனபிள் இன்ஃபெக்டட் சஸ்டைனபிள் மாடல் அண்ட் எஸ்ஐஎஸ் மாடல் வித் கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் இதை பற்றி பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக மெடிசினில் வந்து மாடல் ஃபார் டயபெட்டிஸ் மெலிட்டியஸ். ஸோ இதெல்லாமே வந்து தேர்ட் யூனிட்டில் வந்து பார்க்கக்கூடியது. அதாவது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டரை யூஸ் பண்ணி எப்படி மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஃபோர்த் யூனிட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் ஃபோர்த் யூனிட். அண்ட் லாஸ்ட் யூனிட்டில் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஹடார்ட் மாடல், காப்வெப் மாடல் வித் காப்வெப் மாடல், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் டு ஆக்சுவரல் சயின்ஸ், இந்த மூணு டாப்பிக்கும் வந்து லாஸ்ட் யூனிட்டில் பார்ப்போம். ஹார்டார்ட் மாடல், காப்வெப் மாடல், அப்புறம் ஒரு அப்ளிகேஷன், இது மூணுத்தையும் வந்து 5th யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கோட சிலபஸ். ஸோ இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு புக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் மாடலிங் பை ஜேஎன் கபூர், இதுதான் வந்து ப்ரிஸ்கிரைப்டு புக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங் பை ஜேஎன் கபூர் அவங்களோட புக்கு. இது வந்து டவுன்லோடபிள் தான். கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜேஎன் கபூரோட புக்கு வந்து டவுன்லோடபிளாக தான் வந்து இருக்கும். ஸோ மேத்தமேட்டிக்கல் மாடலிங். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் வந்து வரப்போகுது. ஸோ மேத்தமேட்டிக்கல் மாடலிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ மேத்தமேட்டிக்கல் மாடலிங்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ் ரிக்வயரிங் மேத்தமேட்டிக்கல் மாடலிங், எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த மேத்தமேட்டிக்கல் மாடலிங் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ். Find the height of the tower, say Qutub Minar at New Delhi or a leaning tower at Pisa Corner. ஸோ வந்து ஹைட் ஆஃப் எ டவர், குதுப் மினார் தெரியும்ல, நியூ டெல்லியில் பெரிய டவர் இருக்குது குதுப் மினார் டவரு. ஸோ அந்த டவரோட ஹைட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி? ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அது மேலே வந்து ஏறவே கூடாது. கீழே இருந்தபடியே வந்து அந்த குதுப் மினாரோட ஹைட் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இது ஒரு சிச்சுவேஷன். ரெண்டாவது என்னது அப்படின்னா ஃபைண்ட் த விட்த் ஆஃப் எ ரிவர் ஆர் எ கெனால் வித்தவுட் கிராசிங் இட். விட்த்னா என்னது? லெங்த் அண்ட் பிரெத்து தெரியும்ல. ஸோ இதுதானே பிரெத்து. ஸோ இந்த ரிவர் வந்து இப்படி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து இந்த ரிவரோட விட்த் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் கிராஸ் பண்ணவே கூடாது. இதை இங்கே இருந்தபடியே வந்து அதனோட விட்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
அது ஒரு சிச்சுவேஷன். மூணாவது என்னது அப்படின்னா ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த எர்த் வித்தவுட் யூஸிங் அ பேலன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எர்த்தோட மாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அல்லது ஃபைண்ட் த டெம்பரேச்சர் அட் த சர்ஃபேஸ் ஆர் அட் த சென்டர் ஆஃப் த சன். டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும், அல்லது சன்னோட சென்டர் என்ன, அப்படி சென்டரில் உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்டிமேட் த ஈல்ட் ஆஃப் வீட் இன் இந்தியா ஃப்ரம் ஸ்டாண்டிங் க்ராப் பட் வித்தவுட் கட்டிங் அண்ட் வெயிங் த ஹோல் ஆஃப் இட். ஸோ அந்த கோதுமையை வந்து விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதனோட ஈல்டு வந்து எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கேஜிஸ், எவ்வளவு டன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்கணும். எஸ்டிமேட் த ஈல்ட் ஆஃப் வீட். ஸோ அதை மாதிரி வந்து ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் பிளட் இன்சைட் த பாடி ஆஃப் எ பர்சன். ஸோ நம்ம பாடிக்குள்ளே உள்ள பிளட்டோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வித்தவுட் ப்ளீடிங் ஹிம் டு டெத். எஸ்டிமேட் த பாப்புலேஷன் ஆஃப் சைனா இந்த இயர் 2080. இது முன்னாடி கொடுத்துருக்கிற புக் அப்படிங்கிறதுனால 2080 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் ஒரு 2050 வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து எஸ்டிமேட் பண்ணணும் ஃப்யூச்சரை. ஃபைண்ட் த time it takes a satellite at a height of 10,000 km above the Earth's surface to complete one orbit. ஸோ அந்த எப்படி அப்படின்னா வித்தவுட் சென்டிங் எ சேட்டிலைட் இன்டு ஆர்பிட். ஸோ ஏர்த்லேருந்து 10,000 கிலோமீட்டர் அபோவில் ஒரு சேட்டிலைட்டை நம்ம வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஒன் ஃபுல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு வந்து எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். ஆனால் சேட்டலைட்டை அனுப்பக்கூடாது, அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணணும். So next, find the effect on the economy of 30% reduction in income tax. ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து ஒருவேளை 30% ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பொருளாதாரத்தில் எவ்வளவு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும், எவ்வளோ சேஞ்சை வந்து கொடுக்கும் நம்மளோட இந்தியன் எக்கானமின்னு அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணணுன்னாலும் சரி ஐடியை, ஸோ அதனோட எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எஃபெக்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அல்லது வந்து ஃபைண்ட் த கன் வித் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் when the performance depends on the 10 parameter each of which can take 10 values. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கன் என்ன அப்படிங்கிறத வந்து எஸ்டிமேட் பண்ணணும். ஆனால் ஷூட்டிங் வந்து பண்ணக்கூடாது. Estimate average lifespan of a light bulb manufactured in a factory without lighting each bulb till it get fused. ஸோ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் எலக்ட்ரிக் பல்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரிக் பல்பு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இருக்குது, அந்த பல்போட லைஃப் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொரு பல்பையும் ஃபுல்லாக எரிய விட்டுட்டே இருக்க முடியாது. ஸோ அது ஃபியூஸ் ஆகிற வரைக்கும் நம்மளால் எரிய விட்டுட்டே இருக்க முடியாது. ஸோ அது வந்து எவ்வளோ லைஃப் ஸ்பேன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆனால் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். Next, estimate the total amount of insurance claims a company has to pay next year. ஸோ நெக்ஸ்ட் அகடமிக் நெக்ஸ்ட் கேலண்டர் இயரில் வந்து ஒரு கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயி எவ்வளோ பேருக்கும் வந்து அவங்களோட இன்சூரன்ஸை வந்து பே பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து 12 கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் இல்லை ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் thousands ஆஃப் சிமிலர் ப்ராப்ளம்ஸ் கேன் பி அண்ட் கேன் ஹாவ் பீன் சால்வ்டு த்ரூ மேத்தமேட்டிக்கல் மாடலிங். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் மூலமாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். Mathematical modeling is the process of representing real-world situations using mathematical structures such as equations, functions, graphs or algorithms. ஸோ மேத்தமேட்டிக்கல் மாடலிங் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷனை வந்து நம்ம ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சராக வந்து மாற்றுவோம்.
ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம், அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எதை வேணாலும் யூஸ் பண்ணி அந்த ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷனை வரும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டாக நம்ம மாற்றுறோம். It involves simplifying complex system into a form that can be analyzed, solved and used for further predictions. ஸோ அப்படி மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அதை கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக அந்த ப்ராப்ளம்க்கு ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு நம்மளை எல்லாம் அனலைஸ் பண்ணி ஏதோ ஒரு டெசிஷன் வந்து நம்ம எடுக்க முடியும். இல்லை அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இல்லை அதுலேருந்து ஏதாவது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பண்ணுறது வந்து ஈஸியர். ஸோ அதனால ரியல் லைஃப் சிச்சுவேஷனை நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலாக அதனால தான் கன்வெர்ட் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கல் மாடலிங் கேன் பி as simple as linear equations or complex as a system of differential equations described in climatic சேஞ்ச். ஸோ இதை தான் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷனையும் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. சரி, ஒய் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் நீடட்? எதுக்காக மேத்தமெட்டிக்கல் மாடல் தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ். இட் ஹெல்ப்ஸ் பிரேக் டவுன் ரியல் வேர்ல்டு ஃபினாமினா டு மேக்கிங் தெம் ஈஸியர் டு அனலைஸ். அதாவது பாப்புலேஷன் க்ரோத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை எக்கானமியில் உள்ள ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, இதை மாதிரி கடினமான காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸை வந்து நம்ம ஈஸியராக வந்து ப்ரெடிக்ட் பண்ண, சொல்யூஷன் கண்டுபிடிக்க, அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ஷன் அண்டு டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ப்ராக்டிஸாக வந்து இருக்கும். பை யூஸிங் மாடல்ஸ் வி கேன் ப்ரெடிக்ட் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் சச் ஆஸ் வெதர் ஃபோர்காஸ்டிங். வெதர் வந்து எப்படி இருக்கும் அப்படி ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ட்ரெண்டை வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். எபிடெமிக் அவுட் பிரேக்கை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து தேவைப்படும். ஸோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் மாடல்ஸ் டு ஆப்டிமைஸ் ப்ராசஸ் லைக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ இந்த மாதிரியான ஆப்டிமைசேஷனுக்கு எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து தேவைப்படும். Next, control and engineering. Engineers use models to design structures, control robotic systems and develop advanced technologies like self-driving cars. ஸோ என்ஜினியர்ஸ் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் பண்ணுவாங்க, விச் கண்ட்ரோல் ரொபாட்டிக் சிஸ்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து வெல் டெவலப்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் லைக் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கார் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிக்கு எல்லா விஷயத்தையும் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரிசர்ச் ஓரியன்டாகவும் இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன். Mathematical models help scientists to test hypotheses and understand physical laws such as in astrophysics, quantum mechanics and biology. ஸோ ஃபிசிக்ஸில், பயாலஜியில், மெக்கானிக்ஸ்லன்னு எல்லா இடத்துலையுமே வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிறது வந்து ஹைப்போதிசிஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து உதவும். ஏதாவது ஒரு கண்டிஷனை எடுத்துக்கிட்டு அது ட்ரூவாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் எஃபிஷியன்சி. ரன்னிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் ரியல் லைஃப் கேன் பி எக்ஸ்பென்சிவ். ஸோ ரியல் லைஃப்பில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் வந்து இருக்கும். அதே சமயத்தில் வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும் அண்ட் டைம் கன்சியூமிங். ஸோ இதை மாடலாக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மாடலிங் ப்ரொவைட்ஸ் எ காஸ்ட் எஃபெக்டிவ் வே டு சிமுலேட் சினாரியோஸ் பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் தெம் இன்டு ரியாலிட்டி. ஸோ அதை வந்து ஒரு சினாரியோவாக வந்து மாடலிங் மூலமாக நம்ம மாற்ற முடியும். மாடலிங் மூலமாக அதை மாற்றும் போது அதனால என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்ன ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடலிங் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிறது வந்து தேவை.
ஸோ அப்போ என் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து ரியல் லைஃப்பில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்குறோம். ஒன் டெக்னிக் ஆஃப் சால்விங் த அபவ் ப்ராப்ளம்ஸ். இப்போ 12 ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோமா. ஒன் டெக்னிக் ஆஃப் சால்விங் அபவ் ப்ராப்ளம் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் சால்விங் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் இன் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் சின்ன கிளாஸ்லலாம் வந்து நம்ம வேர்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வேர்டு ப்ராப்ளம் தான் வந்து அதுலேருந்து நம்ம எக்ஸு ஒய் இசட்டுங்கிற டேர்ம்ஸ் அந்த வேர்டு ப்ராப்ளம் எழுதி அந்த எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வேல்யூஸை கண்டுபிடிச்சி அதுதான் அந்த வேர்டு ப்ராப்ளம்குள்ள சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்போம், தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ப்ராப்ளமை கன்சிடர் பண்ணுங்கள். சப்போஸ் த ஏஜ் ஆஃப் யர் ஃபாதர் இஸ் 4 times த ஏஜ் ஆஃப் த சன். ஏஜ் ஆஃப் த ஃபாதரோட ஏஜ் வந்து 4 times ஏஜ் ஆஃப் த சன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் வி ஆர் டோல்டு தட் ஆஃப்டர் 5 years ஏஜ் ஆஃப் த ஃபாதர் வில் பி 3 times த ஏஜ் ஆஃப் த சன் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏஜ் ஆஃப் த ஃபாதர் வந்து 4 times ஏஜ் ஆஃப் த சன் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் 5 years பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் த ஃபாதர் வந்து 3 times த ஏஜ் ஆஃப் த சன் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்டு சன் வந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஒரு வேர்டு ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த வேர்டு ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம். ஸோ சின்ன கிளாஸில் நம்ம என்ன செய்வோம் தெரியும்ல. ஏஜ் ஆஃப் த ஃபாதரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், ஏஜ் ஆஃப் த சன்னை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ கொடுத்துருக்குற டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏஜ் ஆஃப் த ஃபாதர் வந்து 4 times ஏஜ் ஆஃப் த சன் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை மாதிரி ஆஃப்டர் 5 yearsன்னு கொடுத்துருக்குறாங்களா. அப்போ ஃபாதரோட ஏஜ் எக்ஸு, சன்னோட ஏஜ் ஒய்ன்னு வச்சுருக்கிறதுனால ஆஃப்டர் 5 yearsங்கிறதுனால 2 பேருக்கு வந்து 5 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஆஃப்டர் 5 years ஏஜ் ஆஃப் த ஃபாதர் வந்து ஒன்லி 3 times ஏஜ் ஆஃப் த சன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் 5 ஈக்குவல் டு 3 into ஒய் ப்ளஸ் 5. ஸோ அப்போ நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சா. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது, அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து ஈஸி. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி தான் நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4y அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 3 into ஒய் ப்ளஸ் 5 அப்படிங்கிறது வந்து 2வது ஈக்குவேஷன். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்போம். ஸோ தீஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் கிவ்ஸ் எ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் த பயாலஜிக்கல் சிச்சுவேஷன். ஸோ இந்த பயாலஜிக்கல் சிச்சுவேஷனுக்கு வந்து இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலிங்காக வந்து இருக்குது. ஸோ தட் த பயாலஜிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் த ஏஜஸ் இஸ் ரெடியூஸ்டு டு த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன்னையும் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஏஜை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன் த சேம் வே, to solve a given physical, biological or social problems, we first develop a mathematical model for it, then solve the model and finally interpret the solution in terms of the original problem. ஸோ இதை மாதிரி தான் எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னாலும் சரி, பயாலஜிக்கல் ப்ராப்ளம்னாலும் சரி, சோஷியல் ப்ராப்ளம்னாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலை வந்து டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த மாடலை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை வந்து கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி பார்த்துருக்குற இந்த 12 ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி மேத்தமெட்டிக்கல் மாடலில் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். இது வரைக்கும் இதை ரீகால் பண்ணுங்கள்.